என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 12ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு குளிரும் அனலும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. குளிரும் அனலும். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்தல் 3:15. ஆன்மீக உலகில் அக்கினி, அனல் என்ற சொற்கள் தீவிர பக்தியை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் கூறுகிறார். பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவரின் அபிஷேகம் நிகழ்ந்தபோது அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டன. கிறிஸ்து வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னபோது சீஷர்களின் இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது. லூக்கா 24:32. அக்கினி குப்பை கூலத்தை எரித்துவிடும், ஆன்மீக அக்கினி பாவங்களை எரித்து போடும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே வாசம் பண்ணினால் அவன் அனலாய் தீவிரமாய் கிறிஸ்துவுக்காக செயல்படுவான். வேத வாக்கியங்களை கேட்கும்போது அவனுக்குள் மெய்ஞானம் தீக்கொழுந்தாய் ஒளிவிடும். இப்படி அனலாய் தீவிரமாய் பரிசுத்த ஆவி எனும் அக்கினியை உடையவராய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கு எதிர்மறையாய் ஒருவன் இருந்தால், குளிராய் இருந்தால் அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று அவனுக்கு கிறிஸ்துவை சொல்லி அவனுக்குள் அனல் மூட்டலாம். இரண்டும் இல்லாமல் நான் கிறிஸ்தவன், நான் ஆலயம் போவேன், குடித்து கூத்தாடும் பப்களுக்கும் போவேன், வேத சத்தியத்தையும் படிப்பேன், பொய்யும் பேசுவேன், ஜபமும் பண்ணுவேன், சண்டையும் போடுவேன் என்பவன் கிறிஸ்தவனா? இத்தகைய கிறிஸ்தவன் தான் வெதுவெதுப்பான கிறிஸ்தவன். சமய சடங்குகளை செய்வான், காணிக்கை கொடுப்பான், அதே சமயம் எந்த பாவத்தையும் பயமின்றி செய்வான். இப்போது சிந்திப்போம், நாம் குளிராய் இருக்கிறோமா? அனலாய் இருக்கிறோமா? வெதுவெதுப்பாய் இருக்கிறோமா? வெதுவெதுப்பு மட்டும் நிச்சயம் வேண்டாம். கிறிஸ்து நம்மை வாந்தி பண்ணி போடுவார், புறம்பே தள்ளி விடுவார். எனவே அனல் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். குளிராய் இருந்தாலும் மனம் திரும்பி அனல் பெறுவோம். இரண்டும் கெட்டான் வாழ்வை சீர்படுத்துவது கடினம். இரண்டும் கெட்டான் வாழ்வை சீர்படுத்துவது கடினம். ஜபம். அப்பா பிதாவே, நான் மனம் திரும்புகிறேன். தீவிரமான அனலுடன் உம்மை போலவும் உமக்காக வாழவும் உதவி செய்யும். ஆமேன்.